அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ் சென்ட்ரல் ஆர்பிட் யூனிட்ல இருந்து ஒரு क्वेश्चन பார்க்கலாம். A particle moves with a central acceleration mu into r power minus 7 and start from an apse at a distance a with a velocity equal to the velocity which would be acquired by the particle traveling from rest at infinity to the apse. Show that the equation of its orbit is r square equal to a square into cos 2 theta. ஓகே ரைட். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகளோட மோஷன் ஆஃப் த பார்ட்டிகளோட ஆர்பிட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர்பிட்னா அதோட பாத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த மோஷன் வந்து எந்த ஆர்பிட்டில் போயிட்டு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட்டியில இருந்து ஆப்ஸ்க்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டி டு எ பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஜென்ரலாக நம்ம ஒரு போலார் ஃபார்மில் எடுக்கும்போது பி ஆஃப் ஆர் கமா தீட்டா நம்ம எடுப்போம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. For the motion along the radius vector from infinity to any point p of r comma theta. So generally இப்போ நம்ம ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் போல்னு எடுத்துப்போம். அட் எனி டைம் டீல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆர் கமா தீட்டான்னு எடுப்போம். இந்த ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிற டைரக்ஷனில் போகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியல் டைரக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இன்ஃபினிட்டி, சப்போஸ் இங்கே இது இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் பி ஆஃப் ஆர் தீட்டா அட் த ஆப்ஸில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே ட்ராவல் ஆகுது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லை டுவர்ட்ஸ் த போலை நோக்கி வருதுன்றதால இந்த ஃபோர்ஸ் என்னன்னா உங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு வரும்போது நமக்கு என்ன வரும்னா பை ஆஃப் ஆர் வந்து நெகட்டிவாக இருக்குன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ கொஸ்டினில் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் வந்து மியூ இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 7. இந்த மியூ வந்து ஜென்ரல் கான்ஸ்டன்ட். ஸோ கிவன் அதுதான் எழுதியிருக்கேன். கிவன் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 7. ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதுவோம் இல்லையா. force equal to mass into acceleration. Okay. ஸோ நம்ம இது வழக்கமாக எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு விதமாக எழுதுவோம். ஒன்று இது வெக்டார் ஃபார்மில் எழுதலாம், இன்னொரு ஸ்கேலார் ஃபார்மில் எழுதலாம். ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதும்போது ஏ வெக்டார் நம்ம இப்படி எழுதுவோம். இது வந்து வெக்டார் ஃபார்ம். இது இன்னும் ஸ்கேலார் ஃபார்மில் எழுதுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் ஏன்னு எழுதுவோம். அப்போ ஏன்றது வந்து ஸ்கேலார் ஃபார்ம். அதே போல் ஜென்ரலாக நம்ம ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து நம்ம ஆர் வெக்டார் சொல்கிறோம், அதனோட மேக்னிடியூடு இல்லை டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டார் ஃபார்ம் சொல்லும்போது ஆர் வெக்டர் டாட் சொல்லுவோம். அதனோட ஸ்கேலார் அதனோட ஆக்சலரேஷன் சொல்லும்போது ஆர் வெக்டர் டபுள் டாட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதனோட வெக்டார் ஃபார்மை நம்ம சொல்லும்போது வெலாசிட்டி சொல்லும்போது ஆர் டாட், ஆக்சலரேஷன் சொல்லும்போது ஆர் டபுள் டாட். இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆர் டபுள் டாட் எழுத போகிறோம். ஏன்னா இது வந்து ஸ்கேலார் ஃபார்ம் ஆஃப் த ஆக்சலரேஷன். ஸோ கொஷனில் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் வந்து மியூ இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 7. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதுறோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அது ஆர் டபுள் டாட் எழுதிருக்கோம். ஸோ ஸ்கேலார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா, இன்ஃபினிட்டிலிருந்து பியை நோக்கி வருதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அது நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அலாங் த ரேடியல் டைரக்ஷன், அந்த ரேடியஸ் வெக்டரோட டைரக்ஷன் இருக்கும்போது தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ ஓலேருந்து பிக்கு போகிறது தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். இன்ஃபினிட்டிலிருந்து பியை நோக்கி வருது, பினா டுவர்ட்ஸ் ஓவை நோக்கி போகிறதுனா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்னா நெகட்டிவ்னு எழுதுறோம். அதனால தான் நெகட்டிவ் சைன் போகிறோம். மைனஸ் எம் இன்ட்டு மியூ இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 7. ரெண்டு பக்கமும் அந்த மாஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் டபுள் டாட் ஈக்குவல் டு மைனஸ் மியூ பை ஆர் பவர் 7. ஸோ வீன்றது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் வி. அப்போ இங்கே வீன் எடுக்கும்போது வெலாசிட்டி அட்டைன் பை த பார்ட்டிகல் சொல்கிறோம். அப்போ இது ஸ்கேலர் ஃபார்ம் ஆஃப் த வெலாசிட்டி. ஸ்கேலர் ஃபார்ம் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் த ஸ்பீடு. இதனோட டைரக்ஷனோட சொல்லணும்னா அதுதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வீன் எடுக்கிறது ஸ்கேலர் ஃபார்ம் எடுத்திருக்கோம். ட்ராவலிங் ஃப்ரம் ரெஸ்ட் அட் இன்ஃபினிட்டி டு பி. அப்போ முதல்ல அது எங்கள் கொஸ்டின்லேயே கொடுக்கும்போது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட் ஏ டிஸ்டன்ஸ் ஏ வித் வெலாசிட்டி equal to the velocity which would be acquired by the particle traveling from a rest at infinity to the apse. So at the point அந்த இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருந்துட்டு தான் அது ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. எதை நோக்கி வருதுன்னா ஆப்ஸை நோக்கி வருது. ஸோ ஆப்ஸோட டெஃபினேஷன் பிரகாரம் ஆப்ஸ்னா என்ன அப்படின்னா ஆர் அட்டைன்ஸ் எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகே. ஸோ அப்போ மேக்ஸிமம் இருக்கும்போது அட் ஏ டிஸ்டன்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டிஸ்டன்ஸ் தான் ஏன்னு அர்த்தம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம எடுத்துப்போம்.
ஸோ இப்போ இங்கே எழுதும்போது let v be the velocity attained by the particle traveling from rest at infinity to pன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்னோட ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2r டாட்டால் மல்டிபிள் பண்ணுறேன். இது ஏன் மல்டிபிள் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம், ஏன்னா இது சால்வ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஆர் டாட் ஆர் டபுள் டாட் சொல்லும்போது டெரிவேட்டிவ் இருக்குது. ஒரு டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்டகிரேஷன் வரும்போது இன்டகிரேஷன் ஆஃப் நமக்கு நோன் ஃபார்மேட் இருந்தால் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கன்வீனியன்ட் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் ஒன்னோட ரெண்டு சைடில் நம்ம என்ன மல்டிபிள் பண்ணுறோம்னா 2r டாட்டால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஆர் டபுள் டாட் இருக்குது. 2r டாட்டால் மல்டிபிள் பண்ணும்போது 2r டாட் ஆர் டபுள் டாட் ஈக்குவல் டு மைனஸ் மியூ பை ஆர் பவர் 7 இன்ட்டு 2r டாட். ஸோ அப்போ அதை ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணிட்டு எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா டி தான் டைம் வேரியபிள் வச்சு தான் நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டீயை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ டீயை இன்டகிரேட் பண்ணுறோம், டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்னா இப்போ இன்டகிரல் சிம்பிள் எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுன்னு வேணும், டிடி வரும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் டபுள் டாட் இருக்குது, இது 2r டாட்டால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 2r டாட் ஆர் டபுள் டாட் வருது. எப்பவுமே நமக்கு இன்டகிரேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் கிடையாது, அது நோன் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த 2r டாட் ஆர் டபுள் டாட் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் டாட் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்களேன். ஆர் டாட் ஸ்கொயரை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டீயை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டி பை டிடி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் என்ன 2x, நம்ம இங்கே டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஆர் டாட் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா 2r டாட், ஆனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டீயை பொறுத்து, இங்கே இருக்கிறது ஆர் டாட். அப்போ ஆர் டாட்டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். அப்போ இன்ட்டு டி பை டிடி ஆஃப் ஆர் டாட். ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நம்ம இது என்ன எழுதலாம் அப்படின்னா ஆர் டாட்டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஆர் டபுள் டாட் வரணும். ஸோ இங்கே பாருங்கள் 2r டாட் இன்ட்டு ஆர் டபுள் டாட்டுக்கு என்ன வந்து டி பை டிடி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர். இந்த டிடியை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா டி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2r டாட் ஆர் டபுள் டாட் டிடி. ஓகே, இந்த இன்டகிரேஷனில் இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா டி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே போல் உங்களுக்கு டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் வருது அப்படின்னா இன்ஃபினிட்டிலிருந்து ஆர் இன்ஃபினிட்டிலிருந்து ஆரை நோக்கி தான் வருது. ஸோ அப்போ அந்த டீக்கான லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டு ஆர். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி டு ஆர், இது வந்து கான்ஸ்டன்ட் மைனஸ் மியூ பை ஆர் பவர் 7 2r டாட் இன்ட்டு டிடி, ஏன்னா டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறதால எழுதியிருக்கோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் நான் சொன்ன மாதிரி இது என்ன எழுத போது ஆர் டாட் த ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுத போகிறோம். அப்போ டி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அப்போ டி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர்னு வரும்போது நம்ம ஆர் டாட்டோட லிமிட் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஆர் டாட்னா என்னென்னா அது வெலாசிட்டி. ஆர் டாட்ன்றது என்னது நமக்கு வெலாசிட்டியோட ஸ்கேலார் ஃபார்ம். ஸோ வெலாசிட்டி நமக்கு எங்கிருந்து எங்கே நமக்கு வேரி ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட்டியிலிருந்து தான் வேரி ஆகுது 0 to v, ஏன்னா ரெஸ்ட்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. கொஸ்டினில் ரீட் பண்ணி பாருங்க. த பார்ட்டிகல் டிராவல்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அட் இன்ஃபினிட்டி டு த ஆப்ஸ். ஸோ அப்போ இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது ரெஸ்ட்ல இருக்குது. இங்கே பாருங்க டி இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, அப்போ டி இன்ஃபினிட்டி இருக்குன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது அங்கே அது ரெஸ்ட்ல இருக்குது. அப்போ இந்த இடத்துல v0ன்னு அர்த்தம். ஸோ வென் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இம்ப்ளைஸ் அந்த வெலாசிட்டி தான் ஆர் டாட் சொல்கிறோம். அப்போ ஆர் டாட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா 0 சொல்கிறோம். அதே போல் டி ரீச்சஸ் அந்த ஆப்ஸை நோக்கி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆர்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கேஸில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வெலாசிட்டி, அதனோட வெலாசிட்டி தான் வி, ஆர் டாட் வந்து வி, இதுதான் லிமிட் உங்களுக்கு. அப்போ இன்ஃபினிட்டி வரும்போது ஆர் டாட்டுக்கான லிமிட் 0ன்னு போடுறோம். அப்பர் லிமிட் அங்கே ஆராக இருக்கும்போது இங்கே என்ன போடுற போகிறோம், நம்ம வின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான லிமிட் இது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு ஆர் டி பை டிடி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர் இன்ட்டு டிடி இருக்குது ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மியூ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கும். ஸோ இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு ஆர் பவர் மைனஸ் 7 dr பை டிடி இன்ட்டு டிடி. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த டிடியை கேன்சல் பண்ணிடலாம், இங்கே டிடியை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இன்டெக்ரல், ஏன்னா நம்ம ஆர் டாட்டுக்கு எழுதியிருக்கோம், டீயை கேன்சல் பண்ணிட்டோம், டிடி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வி நீட் த லிமிட் ஃபார் ஆர் டாட். ஸோ ஆர் டாட்டுக்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 0 to v ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு மைனஸ் 2 மியூ இன்டெக்ரல் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு ஆர் பவர் மைனஸ் 7 dr இருக்குது. இப்போ நமக்கு கன்வீனியன்ட் ஃபார்மில் இருக்குது, டேரெக்டாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்டெகிரேஷனோட பேசிக் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ், இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்ஷியலும் இன்வர்ஸ் ஆப்ரேட்டர். அப்போ அந்த ஆப்ரேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு என்ன வேரியபிள் இருக்கோ அது வந்துடும். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ்னால் இதோட ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் வந்துடும். ஸோ இதே போல் இன்டெக்ரல் டி தீட்டா போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்டெக்ரலும் அந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு வேரியபிள் தீட்டான்னு கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம கொஷனில் இருக்கிறது இன்டெக்ரல் டி ஆஃப் ஆர் டாட் ஸ்கொயர்.
ஸோ இன்டெக்ரலும் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர் டாட் ஸ்கொயர் கிடைக்கும். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஆர் டாட் ஸ்கொயர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இங்கே ஆர் இருக்குது, இங்கேயும் வேரியபிள் ஆர் இருக்குது பாருங்கள். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னா இந்த டிஎக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம், அதுதான் வேரியபிள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. வேரியபிள் பவர் கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் என் இருக்குது. அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ். ஸோ எக்ஸ் பவர் என் இன்டெகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ ரெண்டு சேம் வேரியபிளாக இருக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நமக்கு இருக்கிறது என்ன ஆர் பவர் -7 dr. ஸோ டிஆர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குதா ஆர் த வேரியபிள், ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் பவர் -7 இன்டெகிரேட் பண்ணுறோன்னா பவர் வில் இன்க்ரீஸ். அது இன்க்ரீஸ்னால் இந்த பவரில் ஒன்று ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் பவர் -7 ப்ளஸ் 1 பை -7 ப்ளஸ் 1. ஸோ -7 ப்ளஸ் 1 இஸ் நத்திங் பட் -6. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும் ஆர் பவர் -6 பை -6. ஏதாவது கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா அது இன்டெக்ரலோ டிஃப்ரென்ஷியலோ ஆப்ரேட்டர் விட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த 2 மியூவை நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஓகே, இது இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஆர் பவர் -6 பை -6. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி டு ஆர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 டு வி. இது மறந்துடாதீங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் முதல்ல லெஃப்ட் சைடில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆர் டாட் ஸ்கொயர், ஆர் டாட்டுக்கு பதிலாக வியை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ வி ஸ்கொயர் -0. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆருக்கு பதிலாக ஆரையே ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா அது ஆர் தான் இருக்க போகுது. ஸோ ஆர் பவர் -6 பை -6 இருக்கட்டும். இந்த -6 தான் நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் பை மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். 2/6னா பை 3 வரும். ஸோ மியூ பை 3ன்னு வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்கே இருக்கிறது நீங்கள் இது மட்டும் எழுதுறீங்கன்னா -2 மியூ பை -6 இன்ட்டு ஆர் பவர் -6 லிமிட் ஃப்ரம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு ஆர். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் சிம்பிளிஃபை பண்ணி தான் மியூ பை 3ன்னு எழுதியிருக்கேன். இப்போ அப்பர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆருக்கு பதிலாக ஆரே ரீப்ளேஸ் பண்ணால் ஆர் பவர் -6 இருக்கும். ஸோ ஆர் பவர் -6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பாசிட்டிவாக மாற்றும்போது 1 பை ஆர் பவர் 6ன்னு எழுதலாம். இதுவே நம்ம எனிதிங் பவர் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா த ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. அதுவே எனிதிங் பவர் -இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சுன்னா த ஆன்சர் இஸ் 0. ஏன்னா இது நம்ம எழுதும்போது 1 பை ஏ பவர் இன்ஃபினிட்டி நம்ம எழுதுவோம். இந்த பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இங்கே எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ரெசிப்ரோக்கல் ஆக்கணுமோ அதே போல் இங்கேயும் பண்ணுவோம். ஸோ 1 பை ஏ பவர் இன்ஃபினிட்டி. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ எனிதிங் பை இன்ஃபினிட்டி பிகம் 0. ஏன்னா நம்ம எனிதிங் பை 0 தான் இன்ஃபினிட்டி எழுதுவோம் இல்லையா. ஸோ எனிதிங் பை இன்ஃபினிட்டி பிகம் 0. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் அதாவது எதனோட பவர் -இன்ஃபினிட்டி இருந்தாலும் ஆன்சர் 0 வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இது 0னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ 1 பை ஆர் பவர் 6 மட்டும் இருக்கும். ஸோ 1 பை ஆர் பவர் 6 இன்ட்டு மியூ பை 3. ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ பை 3 ஆர் பவர் 6. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா அதோட ஸ்கேலார் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ பை 3 ஆர் பவர் 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷனில் நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்பிட் அதோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட் த ஆப்ஸ் டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஸ்னாலே நமக்கு டிஸ்டன்ஸ் சொல்லும்போது அதுக்கான வேரியபிள் வந்து ஆர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ பை 3 ஆர் பவர் 6 இருக்கு இல்லையா. ஸோ ஆப்ஸில் தான் நம்ம இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம ஏவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ பை 3 ஏ பவர் 6. ஓகே, ஸோ இப்போ ஏரியல் வெலாசிட்டி நமக்கு சென்ட்ரல் ஆர்பிட்னா ஏரியல் வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும் ஆஃப் இன்ட்டு ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர். இந்த ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் தான் நம்ம வின்னு சொல்லுவோம், சாரி ஹெச்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்ன்னு எடுத்துப்போம். இந்த ஏரியல் வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு வி. இந்த பி வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், வி வந்து இந்த ஸ்கேலார் வெலாசிட்டி. ஓகே, பிவி. ஸோ அப்போ இந்த ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் எப்படி நம்ம கான்ஸ்டன்ட் ஹெச்ன்னு சொல்கிறோமோ அனதர் ஃபார்ம் ஏரியல் வெலாசிட்டி எழுதும்போது இந்த பிவியை நம்ம ஹெச்ன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிவி ஈக்குவல் டு ஹெச். ஸோ இயர் ஹெச் இஸ் நத்திங் பட் பி இன்டு வி. இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த கான்ஸ்டன்ட் ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஹெச் ஸ்கொயர் வரும்போது நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர். வி ஸ்கொயருக்கு இப்போ தான் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் மியூ பை 3 ஏ பவர் 6. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த பின்றது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த ஆப்ஸில் வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா ஏவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயருக்கு வந்து மியூ பை 3 ஏ பவர் 6. ஏ ஸ்கொயர் பை ஏ பவர் 6னா கேன்சல் பண்ணிட்டு வந்து டினாமினேட்டரில் ஏ பவர் 4 வந்துடும். ஸோ மியூ பை 3 இன்ட்டு ஏ பவர் 5. இது எதனோட வேல்யூ அப்படின்னா ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட் ஜென்ரலாக நம்ம எழுதும்போது இதுதான் எழுதுவோம். டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு -5 ஆஃப் ஆர் பை ஹெச் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் சொல்லுவோம். இந்த மாதிரி வரும்போது இங்கே யூன்றது என்னது நமக்கு
1/r நமக்கு தெரியும். அதே போல் டைரக்ஷன் வந்து என்ன இருக்கும், அலாங் த ரேடியஸ் வெக்டர் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் -π(r) வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் நமக்கு கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்குது. d²u/d(θ²) + u = -π(r) இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மைனஸ் அப்படியே வச்சுருக்கோம். -1/h² × u² × φ(r). அது என்னது உங்களுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் மாஸ். ஸோ அதோட வேல்யூ தான் நம்ம இங்கே என்னென்னு எழுதியிருக்கோம், -μ/r⁷. ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா, ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், m × φ(r)ன்னு எழுதலாம். ஸோ mm கேன்சல் ஆகிடுச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் φ(r)ஓட வேல்யூ. ஓகே, φ(r) = -μ/r⁷. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். -1/h² u² × -φ(r)க்கு பதிலாக, சாரி மைனஸ் வெளியே இருக்குது, φ(r)க்கு பதிலாக -μ/r⁷. அப்போ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். μ/h² u² × r⁷. நமக்கு என்ன தெரியும், u = 1/r தெரியும் இல்லையா. அப்போ இது 1/r⁷க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணல, மல்டிபிளில் u⁴ எழுதலாமா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ u⁴ வரும்போது கேன்சல் ஆகிடுச்சுன்னா u⁵ வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். d²u/dθ² + u = 3 × a⁴ × u⁵. அகெயின் இங்கே நம்ம இன்டெக்ரல் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பை, இதுக்கு முன்னாடி கேஸில் 2r மல்டிபிள் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே போல் லெஃப்ட் ரைட்டில் நம்ம என்ன பண்ணோம், 2 × du/dθவால் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு டேர்மாக நம்ம எழுதலாமா, என்ன எழுதலாம் பாருங்கள், 2 இதை மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ du/dθ × d²u/dθ² + 2 × u × du/dθ. அகைன் நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம அங்கே எப்படி நம்ம 2r டாட் × r⁻. இது வரும்பொழுது நம்ம அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் r⁻² எழுதணும் இல்லையா. ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். இல்லைனா d/dt ஆஃப் r டாட் எழுதிக்கலாம். அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஆன்சர் வருதுன்றதுக்காக. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு பதிலாக இங்கே du/dθ இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா, d/dθ ஆஃப் du/dθ த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா u² எடுத்துக்கலாம். u² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2u × du/dθ வரும். கரெக்டாக. ஸோ அப்போ இது ரெண்டுமா கம்பைன் பண்ணி நம்ம என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள், d/dθ ஆஃப் இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு பதிலாக du/dθ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்முக்கு பதிலாக u² நம்ம எழுதியிருக்கோம். ரைட் சைடில் இருக்கிறது ஜஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். 2 × 3 6 × a⁴ × u⁴ × du/dθ. லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துலையும் இந்த dθவை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இங்கே d ஆஃப் சம்திங் வரும், இங்கே 6a⁴ u⁴ × du. ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ d ஆஃப் சம்திங் அகைன் இந்த சேம் பேட்டர்ன் இருக்கா பாருங்கள். இன்டகிரல் dxனா இந்த இன்டகிரல் ஆப்ரேட்டரும் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்ற அந்த வேரியபிள் கிடச்சிடும். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது. அப்போ இன்டகிரல் d ஆஃப் இது இன்டகிரேட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிட்டு இந்த உள்ள இருக்க டேர்ம் மட்டும் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்க கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாம். யூவை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். u⁴ இருக்குது. இன்டகிரேஷன் மீன்ஸ் பவர் வில் இன்க்ரீஸ் பை 1. ஸோ u⁴6/6 வரும். இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு எழுத போகிறோம். வழக்கமாக இங்கே லிமிட் இல்லாத போது ரெண்டு கேஸ்லையுமே லிமிட் இல்லை பாருங்கள். லிமிட் இல்லைன்னா இன்டகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு சைடு ஆட் பண்ணணும். வழக்கமாக நம்ம ரைட் சைடில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே போல் ஆட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இன்டெக்ரல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு உள்ள இருக்க டேர்ம் வந்துருச்சு. ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம். u⁴ இன்டகிரேட் பண்ணும்போது u⁴6/6 ப்ளஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இங்கே 6 நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் எழுதிடுறோம். ஸோ இப்போ இந்த சியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான் அங்கே இனிஷியல் அட் அன் ஆப்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இனிஷியல் கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி இந்த சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அட் அன் ஆப்ஸ் r = a. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் rன்றது என்னது, 1/u. ஸோ u இஸ் நத்திங் பட் 1/rன்னு வரும்போது u வந்து 1/aன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே போல் இந்த ஆப்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா which attains the maximum value for r. otherwise இந்த ஆப்ஸில் வந்து du/dθ = 0ன்ற ஒரு கண்டிஷனும் நம்ம அந்த டெஃபினிஷன் கொடுக்கும்போதே கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இனிஷியலாக அட் அன் ஆப்ஸ் வரும்போது du/dθ = 0 and u = 1/a. இந்த 1/a எங்கே வந்தது, கொஷனில் வந்து அட் அன் ஆப்ஸ் வந்து it attains the distance ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே யூஸ் பண்ணுறோம். r = a, u வந்து 1/rன்றதால 1/a யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ du by d thetaக்கு 0 யூக்கு பதிலாக 1 by a ஈக்குவேஷன் 3ல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும், ஏக்கு பதிலாக 1 by a போகிறோம். ஸோ 1 by a ஸ்கொயர் வரப்போகுது. 1 by a the whole square, 1 square na 1 by a square. So a power 4 into 1 by a power 6 plus c. The a power 4, a power 6 cancel பண்ணா 1 by a square வரப்போகுது. Left hand side 1 by a square, right hand side 1 by a square plus c. So left right இருக்கிற அந்த 1 by a square cancel ஆகிடும். So c equal to 0. So c ஓட value 0 நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த equation substitute பண்ண போகிறோம். So du by d theta the whole square plus u square equal to a power 4 into u power 6. அந்த லெஃப்ட் சைடில் இருக்க u ஸ்கொயர் ரைட் சைடுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் u ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 4 நம்ம நேம் பண்ணிடுறோம். அகெயின் நம்ம போலார் ஈக்குவேஷனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் தான் நம்ம ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்குது. ஸோ யூக்கு ஆருக்குள்ள ரிலேஷன் என்ன, u ஈக்குவல் டு 1 by r. ஸோ அப்போ du by d theta இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷனாக எப்படி பவர் இன்க்ரீஸ் ஆகுதோ டிஃப்ரென்ஷியேஷனாக பவர் வில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் பவர் என்ன வந்து நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ரெண்டும் சேம் வேரியபிளாக இருந்தால். ஆனால் இங்கே நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு பாருங்கள், யூவை வந்து ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ u ஈக்குவல் டு 1 by rனா 1 by r நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் பவர் மைனஸ் 1 நம்ம எழுதலாம். ஸோ த சேம் ரூல் we are going to differentiate with respect to எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ஆன் போத் சைட் நம்ம பண்ணும்போது யூவை தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by d theta நம்ம எழுதலாம். ரைட் சைடில் இந்த எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதே பேட்டர்னில் இங்கே எழுதும்போது மைனஸ் 1 இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் 1 வரும்போது மைனஸ் 2. நம்ம தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஆனால் இங்கே இருக்கிற வேரியபிள் ஆர். ஸோ மறக்காமல் dr by d theta எழுதணும். ஓகே, ஸோ அந்த ஆர் பவர் மைனஸ் 2 நம்ம எப்படி எழுதணும்னா 1 by r ஸ்கொயர் எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். So u equal to 1 by r na du by d theta is nothing but minus 1 by r square into dr by d theta. இதை நாம இந்த equation 4ல replace பண்ணலாமா? So du by d theta க்கு பதிலா இதை எழுதி the whole square பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது minus become plus 1 by r square the whole square na 1 by r power 4 into dr by d theta the whole square, the operator square equal to a power 4 into u க்கு பதிலா 1 by r replace பண்ணுறோம். So 1 by r power 6. அப்போ a power 4 divided by r power 6 minus 1 by r square. ஓகே, ஸோ இந்த ரைட் சைடில் 1 by r power 4 இருக்கு இல்லையா, அப்போ த்ரோட் மல்டிப்ளை பை r power 4 பண்ணிடலாமா? ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே ரைட் சைடில் இருக்க ஒவ்வொரு டேர்மும் மல்டிப்ளை பை r power 4. ஸோ a power 4 by r power 6 into r power 4 பண்ணும்போது r power 4 கேன்சல் ஆகிட்டு டினாமினேட்டரில் r ஸ்கொயர் வரும். இங்கே r power 4 by r ஸ்கொயர்னா இங்கே நியூமினேட்டரில் r ஸ்கொயர் வரும். ஸோ ரைட் சைடில் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தோன்னா a power 4 மைனஸ் r power 4 by r ஸ்கொயர். ஸோ dr by d theta the whole square இருக்கு இல்லையா, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் நம்ம பண்ணுறோம். ஸோ dr by d theta ஈக்குவல் டு ரைட் சைடில் அது மொத்தமாக the ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ நியூமினேட்டருக்கு தனியாக வரும், டினாமினேட்டருக்கு தனியாக வரும். அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் அந்த ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்க முடியாது. ஆனால் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் சொல்லும்போது பை ஆர் மட்டும் சொல்லலாம். ஸோ நம்மளோட எய்ம் என்ன, we need this orbit equation in terms of r and theta. r தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ dr by d theta நம்ம இன்டகிரேட் பண்ணாதான் இதை நம்ம r கண்டுபிடிக்க முடியும். ஸோ செப்பரேட் த வேரியபிள் பண்ணுறோம். r எல்லாம் ஒரு பக்கம், தீட்டாலாம் ஒரு பக்கம். ரைட் சைட் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆஃப் r இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த லெஃப்ட்டில் இருக்க டினாமினேட்டர் d theta ரைட்டுக்கு போனால் ப்ராடக்ட்டில் வரும், இன்ட்டு d theta வந்துடும். இது இந்த பக்கம் வரும்போது ப்ராடக்ட்டை ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் ஆர் டிஆர் பை ரூட் ஆஃப் a பவர் 4 மைனஸ் r பவர் 4 ஈக்குவல் டு இன்டெக்ரல் d theta. ரைட் சைடில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, ஏன்னா இன்டெக்ரல் d thetaன்னு வரும்போது அந்த ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு தீட்டா மட்டும் வரும். ஆனால் லெஃப்ட் சைடில் பாருங்களேன், நியூமரேட்லேயே ஆர் இருக்குது, டினாமினேட்லேயே ஆர் டேர்ம் இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆராக இருக்குது, இதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸ் வரும்போது நம்ம ஒரு அந்த கன்வீனியன்ட் ஃபார்மில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த டினாமினேட்டில் இருக்க இந்த r பவர் 4க்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது இந்த சைன் இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த டினாமினேட்டருக்குள்ளே ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும். இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை a ப்ளஸ் சி, கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், a பவர் 4 மைனஸ் r பவர் 4. a பவர் 4 a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ r பவர் 4 r ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஆனால் நியூமரேட்டரில் வெறும் dr மட்டும் தான் இருக்கணும். இங்கே r இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அப்போ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த r பவர் 4ல் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து r ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ r ஸ்கொயரை வேறு ஒரு வேரியபிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா,
எக்ஸ் இது ஜென்ரலாக ஃபார்முலா எக்ஸ் இருக்கிறதுனால டி நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒய் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ புட் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆன் போத் சைட் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r, ஆனால் இங்கே ஒய் இல்லை, அப்போ இன்ட்டு டிஆர் பை டிஒய் வரும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆர் டிஆர் தான் வேணும். இந்த இன்ட்டு 2 இந்த பக்கம் வந்தால் 1/2 வந்துடும், டிஒய் இங்கே போயிடும். ஸோ ஆர் டிஆர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டிஒய். ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும் நம்ம வேரியபிள் சேஞ்ச் பண்ணுறோம், லிமிட் எதுவும் இல்லை இல்லையா, அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆர் டிஆருக்கு பதிலாக ஆஃப் டிஒய் ரீப்ளேஸ் பண்ணுறோம், டிவைடட் பை ரூட் ஆஃப் a பவர் 4 அப்படியே இருக்கட்டும். இந்த ஆர் பவர் 4க்கு பதிலாக நமக்கு என்ன வருதுன்னா ஒய் ஸ்கொயர் வரும், ஏன்னா ஆர் ஸ்கொயர் ஒய் இல்லையா. ஸோ அப்போ ஆர் பவர் 4 ஒய் ஸ்கொயர் நமக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் இன்டகிரேஷன் ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இன்டகிரல் dx பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. அப்போ a பவர் 4 a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது வேரியபிள் வந்து y, இந்த ஆஃப் வெளியே எடுத்துட்டா சைன் இன்வர்ஸ் y பை a ஸ்கொயர் வரும். ஓகே, ஏன்னா a பவர் 4 a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும், சைன் இன்வர்ஸ் y பை a ஸ்கொயர். ரைட் சைடில் இந்த ஆஃப் தான் இந்த கான்ஸ்டன்ட் 1/2ன்னு இருக்குது. இங்கே நம்ம இங்கே வேணும் ஒரு ஸ்டெப் இந்த இடத்துல இப்படி எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன, integral dy by root of a square the whole square minus y equal to 2 into integral d theta. இது y square. ஸோ இது என்ன இதில் நம்ம sin inverse of y by a square 2 into integral d theta na theta வரும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் c. அகெயின் இந்த சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அகெயின் இந்த இனிஷியல் கண்டிஷன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அட் அன் ஆப்ஸில் அந்த முன்னாடி கேஸில் பார்த்தீங்கன்னா du by d theta equal to 0ன்னு எடுத்துப்போம். இங்கே நமக்கு அது இங்கே du by d thetaவே இல்லை பாருங்கள், ஆரும் தீட்டாவும் தான் இருக்குது. ஸோ அட் அன் ஆப்ஸில் வந்து r ஈக்குவல் டு a நமக்கு தெரியும். அந்த இனிஷியல் லைன் தான் நம்ம ஆப்ஸ், அந்த இனிஷியல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இனிஷியல் லைனை தான் நம்ம ஆப்ஸ் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஆங்கிள் தீட்டா என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ இந்த இனிஷியல் லைனில் வந்து ஆர் வந்து அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஏவாக இருக்கும், தீட்டா 0வாக இருக்கும். அப்போ ஆருக்கு ஏக்கணும், தீட்டாக்கு 0னா இந்த ஈக்குவேஷன் 5ல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆருக்கு ஏ அப்படின்னா a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் 1 சைன் இன்வர்ஸ் 1, சைன் இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ வந்து π/2. ஸோ π/2 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் சி. அப்போ சியோட வேல்யூ π/2, சியோட வேல்யூ π/2ன்னு இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 தீட்டா ப்ளஸ் π/2. ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் லெஃப்ட்டில் இருக்கிற இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே வந்துச்சுன்னா சைன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் 2 தீட்டா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ இந்த குவாட்ரண்ட்டாக பிடிக்கும்போது இங்கே இருக்கும்போது 90 மைனஸ் தீட்டா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது 90 ப்ளஸ் தீட்டா. ஆல் சில்வர். சைனோட இன்வர்ஸ் கொசிக்கணும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் 90 வரதுனால சைன் வந்து காசாக சேஞ்ச் ஆகும். அப்போ சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டானா காஸ் தீட்டா. இங்கே சைன் ஆஃப் 90 ப்ளஸ் 2 தீட்டானா ரைட் சைடில் நம்ம என்ன எழுதலாம்னா காஸ் 2 தீட்டான்னு நம்ம எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா. ஸோ இதுலேருந்து ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 2 தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ கொஷின் பாருங்கள், ஷோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்பிட்ஸ் இஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா. ஸோ இது சென்ட்ரல் ஆர்பிட்டில் கேட்குற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின். இங்கே நம்ம அந்த செப்பரேட்டிங் த வேரியபிள், டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன், அந்த அட் த ஏப்ஸ் வரும்போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும், அந்த ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். அகெயின் அட் த ஆப்ஸ் வரும்போது நமக்கு என்ன வருது, ஆர் ஈக்குவல் டு a1 du by d theta equal to 0 அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்சியை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் பாருங்கள், அட் த ஏப்ஸ் ஆர் ஈக்குவல் டு a அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இங்கே சி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம், சி 0ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அகைன் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் வேணும், ஒன் மோர் டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருப்போம் பை யூசிங் வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் தான். சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட்டு அந்த கன்வீனியன்ட் ஃபார்ம் கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அங்கேயும் சி இங்கேயும் சின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை வேணால் சி டேஷ்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே ப்ராப்ளத்தில் மறுபடியும் நம்ம சின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ சி டேஷ்னு எடுத்துட்டா நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.